எந்த படிப்புல வேலை கிடைக்கிறத விட, எந்த படிப்பை எப்படி படிச்சா வேலை கிடைக்குங்கிறத நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸ் சொல்லக்கூடிய படிப்பு. இது வந்து நீட் கட் ஆஃப்ல வரல. இதுவும் டாக்டருக்கு ஈக்குவலன்ட் தான். இந்த டாக்டர்ஸ் நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த பார்க்கிறோம் நம்ம. மேத்ஸ் வரலைங்கிறதுனால எதிர்காலம் அப்படியே வந்து இருண்டு போயிடுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் ஒரு எக்ஸாம் எழுதிக்கலாம். டைரக்டா எழுதிடலாம் அவங்க. அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் என்ஜினியரிங் சயின்ஸ். வணக்கம். 12th ஹையர் செகண்டரி தேர்வு முடிவுகள் வந்திருக்கு. எல்லாரும் நல்லா பண்ணிருக்கீங்க. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மேலும் முன்னேற வாழ்த்துக்கிறேன். இப்போ உங்களுடைய அடுத்த கொஸ்டின் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கணும், அதோட ஸ்கோப் என்ன, நம்ம எப்படி வாழ்க்கையில நம்ம நிரந்தரமான ஒரு வேலையை பெறுவது, சமுதாய பங்களிப்பை எப்படி அளிப்பது, இதெல்லாம் உங்க மனசில் இருக்கக்கூடிய கேள்விக்குறிகள். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பெற்றோருக்கும் சேர்ந்து தான். அதாவது என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ மிக முக்கிய நோக்கமா இருக்கு. அதாவது முதல் திங், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், முதல் செய்தியை நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடியது. இன்னைக்கு பரவலா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது மனிதனுடைய வேலைகளை, அதாவது நமது வேலைகளை இலகுவாக செய்வதும் கணினி வழியாக, அதாவது கணினி நுட்பத்தினுடைய ஒரு தொழில்நுட்ப பிரிவாக அது வளர்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஐஓடி, இப்படி பல பிரிவுகளாக வியாபித்திருக்கு. இதை வந்து படிக்கிறதுக்கு கணினி அறிவு கண்டிப்பா தேவை. அதாவது இது பல துறைகளுக்கு வந்துகிட்டு இருக்கு. எதிர்காலத்தை நோக்கி இது போயிட்டு இருக்கு. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற படிப்பு எடுத்து படிக்கிறது நல்லது. அதாவது அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் விரும்பி போகக்கூடியவங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட இந்த பிரிவு இணைந்து வருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சேர்ந்து வருது. ஆகவே இது ஒரு எதிர்காலத்தை நோக்கி ஒரு சிறந்த படிப்பாக இருக்கும். அந்த துறையில விருப்பம் இருக்கிறவங்க, அதாவது கணினியில ஆழமாக அந்த ப்ரோக்ராமிங் அதெல்லாம் நல்லா எழுத, அந்த கோடிங் இதெல்லாம் நல்ல விருப்பம் இருக்கிறவங்க, அதில் ஆர்வம் முக்கியம். திரும்ப திரும்ப நான் சொல்றது, எந்த துறையுமே நல்ல துறை தான். ஆனா அந்த துறையில் நமக்கு ஆர்வமும் அதை நம்ம எடுத்து செய்ய முடியுங்கிற உழைப்பும் இருக்கிறவங்க அந்த துறையை எடுக்கணுங்கிற என்னுடைய செய்தியை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது உலகத்தில் அறிவியல் இருக்கிற வரைக்கும், மனிதனுடைய வாழ்வியல் இருக்கிற வரைக்கும் பொறியியல் இருக்கும். அந்த பொறியியல் இல்லாம போகுங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த படிப்புல வேலை கிடைக்கிறத விட எந்த படிப்பை எப்படி படிச்சா வேலை கிடைக்குங்கிறத நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதை எந்த படிப்பையுமே ஆழமாக அணுகி புரிந்து அறிந்து தெளிந்து, அதாவது நல்லா தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்ளை பண்ற அளவுக்கு நாலேஜோட படிக்கும் போது அந்த படிப்புக்கான வாய்ப்பு கிடைத்தே தீரும். இப்போ நம்ம பொறியியலுக்கு வருவோம். இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது அடிப்படை பொறியியல். அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள் இ படிப்புகள், அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு, சிவில் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து கோர் இன்ஜினியரிங். இப்போ நிறைய பேர் வந்து மெக்கானிக்கல் நோக்கி, இந்த மெக்கானிக்கலோட இன்னொரு அப்டேஷன் தான் மெக்காட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சேர்த்த படிப்புகள். ஸோ இந்த மாதிரியான படிப்புகளை விரும்பி போகக்கூடியவங்க, அதாவது நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆனாக்கா நான் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நானே கூட ஒரு சொந்த தொழில் பண்ணிடுவேன் அல்லது எனக்கு அப்படிங்கிறவங்க. ஸோ அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் பேஸ் பண்ணி பல துறைகளில் வேலை கிடைக்கும். அதை மெக்கானிக்கல் இன்ஜினியர் பேஸ் பண்ணி டிஃபென்ஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு, ஏரோநாட்டிக்கலுக்கு அந்த துறையில போய் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்டினுடைய எக்ஸாமினேஷன் வழியா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தொழில்நுட்பத்தோட படிக்கும். முக்கியமா என்ஜினியரிங்ல வந்து நம்ம மிக குறிப்பா சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, அதாவது பிராக்டிக்கலோட அதை படிக்கணும். வெறும் 4.5 வருஷம் தியரட்டிக்கலா படிச்சுட்டு நான் படிச்சுட்டேன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் இருக்கிறத விட, அந்த தொழிலை இப்ப சப்போஸ் வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஒரு கயக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டை தேடாம நமக்கே தெரியணுங்கிற மாதிரி, அது அந்த என்ஜினியரிங் டிவிஷன் நமக்கு தொழில்நுட்பம் தெரியணுங்கிறத மிக முக்கியமா கவனிக்கணும். அடுத்தது இந்த கம்ப்யூட்டர் இப்படி பிரிக்கிறது. ஸோ மெக்கானிக்கல், சிவிலை பத்தி ஒன்று சொல்லணும். சிவில் இன்ஜினியரிங் கட்டுமான தொழில், அதாவது ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட், அந்த பிளானிங், அந்த எக்ஸிகியூஷன், இதெல்லாம் சிவில் இன்ஜினியரிங்ல வருது. அதாவது பொறியியல் துறையில. இன்னொரு விஷயம் வந்து ஆர்கிடெக்சர், அதாவது கட்டிடக்கலை, ஆர்கிடெக்சர், பலவிதமான கட்டிடங்களை வந்து நுட்பமா கட்டுறது. அதாவது அந்த கட்டிடங்களை வந்து நமக்கு வாழ்வியலுக்கு சார்ந்து, இயற்கை சூழலுக்கு தகுந்து அழகுற, நமக்கு வசதிக்கு ஏற்பட கவின் கட்டிடங்கள், கோயில் கட்டிடங்கள், இந்த மாதிரி வந்து மானுமெண்ட்ஸ் கட்டுறது, இதெல்லாம் கட்டிடக்கலை. இதுக்கு என்ன செய்யணும்னா
நேட்டான்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு இருக்கு. அதாவது ஜெஇ மிஸ் பண்ணவங்க, ஐஐடி வழியா போறதை மிஸ் பண்ணவங்க, நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர், அதுல ஒரு தேர்வு முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 தேர்வு பாக்கி இருக்கு. இந்த 3 தேர்வை எழுதி அதுல பெஸ்ட் மார்க் எடுத்து இந்த 12th மார்க்கை நீ கம்பைன் பண்ணி நம்ம தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே சீட்ஸ் கொடுப்பாங்க, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் சீட் கிடைக்கும். அதை கவனிச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குறிப்பிட்ட மாதிரி அந்த எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து இசிஇ சொன்னேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரியான பிரான்ச்சஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, இது ஒரு பக்கம். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி இன்ஜினியரிங் துறையில வந்து நிறைய மைனிங் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரிவுகள், பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், ரப்பர் டெக்னாலஜி, இந்த மாதிரி மைனிங், இப்படி வந்து எண்ணற்ற அந்த பிரிவுகள் எடுத்து பார்த்து நம்ம கோர் இன்ஜினியரிங் போறோமா, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸை பேஸ் பண்ணி போறோமா, கம்ப்யூட்டர் பேஸ், இந்த 3ஆ பிரிச்சுக்கிட்டு அதில் ஸ்பெசிஃபிக்கா போகும்போது ஒரு நோக்கம் இருக்கணும். ஏன் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, ஸோ இந்த மாதிரி இந்த இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் வரையறுத்துக்கிட்டு நமக்கு என்ன முடியும், நம்ம வந்து எதை நோக்கி போறோம், நமக்கு வேலைவாய்ப்பு எதுல கிடைக்குங்கிறத பார்க்கணும். நான் அந்த இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, பொறியியலுக்கு வந்து எப்பவுமே ஒரு வேலையை மட்டும் நம்பி இல்லாம நம்ம சொந்த தொழிலும் நம்பி இருக்க முடியும். போட்டித் தேர்வு வழியா போகணுங்கிற எண்ணத்தோட இதை படிக்கணும். பொறியியல் படிப்புக்கு வேல்யூ இல்லாம போகுங்கிறதெல்லாம் இல்லை, எப்பவுமே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. இப்போ இந்த பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க, இந்த டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்களாம் வேலையில அமர்ந்துடுறாங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிமாண்ட் இருக்கு. எங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த படிச்சு முடிச்சவங்களுடைய தொழில் வல்லமை, அதாவது அவங்க வந்து அந்த அதுல பிராக்டிக்கலா நாலேஜ் இருக்கும்போது கண்டிப்பா அந்த வேலை கிடைச்சிருது. ஸோ இந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு பலவிதமான போட்டிகள் எழுதுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால பொறியியல் பிரிவினால வந்து ஒரு டிஸ்கரேஜரோ அதை படிக்க கூடாது. அது வந்து ஒரு பிராக்டிக்கலா என்னைக்குமே இந்த உலகத்துல நாகரிகம் இது இருக்கிற வரைக்கும் இன்ஜினியர் இருந்துதான் ஆகணும். எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அந்த தொழில் நுட்பம் இருக்கும். அது நிறைய காலேஜஸ் இப்படி வந்து நிறைய அதை நோக்கி எல்லாரும் ஒரு பக்கமா போயிட்டு வந்த பிரச்சனை. இப்போ அதை டைவர்சிஃபை ஆகி பல துறைகளை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நான் உழைப்பு, அதாவது இந்த படிப்பை வந்து தியரியும் பிராக்டிக்கலும் சேர்ந்து படிக்கும் போதே எந்த துறையை படிக்கிறோமோ அதுக்கான திறமையை வளர்த்துக்கிற ஒரு மனப்பாங்கு இருந்தால் கண்டிப்பா அதுக்கான வேலை கிடைக்குங்கிறத நான் குறிப்பிட விரும்புறேன். இது ஒரு வளரக்கூடிய துறை தான், வளர்ந்து வரும் துறை தான். கண்டிப்பா அவசியம் எடுத்து படிக்கலாம். ஆனா ஆர்வத்தோட படிக்கணும். ஏதோ கிடைக்குதுன்னு எடுக்கக்கூடாது, யாரோ சொன்னான்னு எடுக்கக்கூடாது, எல்லாரும் படிக்கிற நம்மளும் ஒரு 4 வருஷம் படிப்போம்னு எடுக்கக்கூடாது. அந்த துறையில வந்து நம்ம ஆழமா போகணும்னு நினைச்சு எடுக்கணுங்கிற செய்தியை தான் நான் சொல்ல விரும்புறேன். முதல்ல சொல்லிடுறேன். இப்போ நீட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. நீட் எக்ஸாம் இஸ் மென்ட் ஃபார் வாட்? நீட் எக்ஸாம் எதை நோக்கி போகுதுன்னு புரிஞ்சுக்குவோம். எம்பிபிஎஸ் டென்டல் சயின்ஸ், அதாவது அலோபதி மெடிசன்ஸ், அதுல வந்து பிடிஎஸ் டென்டிஸ்ட் அந்த கோர்ஸ் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் கீழே நீட் கீழே என்னென்ன வருது நான் சொல்லிடுறேன். சித்தா, பேச்சுலர் சித்தா, பிஎஸ்எம்எஸ் சித்தா, பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி, பிஏ அதாவது ஆயுர்வேதிக் அது வந்துருது, யுனானியும் அதுல வந்துருது. ஸோ இதெல்லாம் நீட் கீழே தான் வருது. இப்போ நீட்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அந்த வாய்ப்பு, அதாவது எம்பிபிஎஸ் இல்லைன்னா பிடிஎஸ் போவாங்க, இல்லைன்னா அந்த சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி, ஹோமியோபதிக் சப்ஜெக்ட் அந்த படிப்பும் அதுல இருந்து வரக்கூடிய குவாலிஃபிகேஷனும் ஈக்குவலன்ட் டு எம்பிபிஎஸ் புரிஞ்சுக்கோங்க. அரசு எல்லா ஆயுஷ் வந்திருக்கு. இப்போ நடுவண் அரசுல, ஒன்றிய அரசுலயும் வந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஆயுஷ் கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இதற்கான இந்த டாக்டர்ஸ் எப்படி வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாங்களோ அதுக்கான வேலை வாய்ப்புகள் அங்கும் உருவாகுது. மோரோவர் இந்த டாக்டர்ஸ் ப்ரொஃபஷன் மாதிரி தான் அதுவும், அத மருந்துகள் தான் மாறுபடுது வழி முறைகள், அதாவது ரெண்டுமே உடல் கூறு ஆய்வு தான் எல்லாமே. ஸோ அப்படி வரும்போது உடலை பற்றிய படிப்பு தான். அதனால இதுவும் வந்து ஒரு மெடிக்கல் சயின்ஸ் தான் புரிஞ்சுக்கோங்க. அதனால எம்பிபிஎஸ் வாய்ப்பு அந்த கட் ஆஃப்ல தவறும் பொழுது நீங்க தவறாம என்ன செய்யலாம்னா இதை செலக்ட் பண்ணலாம். இது ஒரு செய்தி. இதுல இன்னொரு படிப்பு இருக்கு ஆர்வம் உள்ளவங்களுக்கு, பிஎன்ஒய்எஸ், பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி யோஜிக் சயின்ஸ் சொல்லக்கூடிய படிப்பு. இது வந்து நீட் கட் ஆஃப்ல வரல, உங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கட் ஆஃப்ல அந்த கிடைக்கும். இது நல்ல படிப்பான்னு கேட்டா ஆர்வம் இருந்தால் இதுவும் நல்ல படிப்பு தான், இதுவும் டாக்டருக்கு ஈக்குவலன் தான். இந்த டாக்டர்ஸ் நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தா பாக்குறோம் நம்ம. இது முடிஞ்சது. ஸோ இது மெடிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் மெடிக்கல் சயின்ஸ் அலோபதி பிடிஎஸ், அலோபதியை பேஸ் பண்ணி சொல்லிட்டேன், சித்தா, ஹோமியோபதி, யுனானி, ஆயுர்வேதிக் பேஸ் பண்ணி சொல்லிட்டேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இல்லை, நான் வந்து இதுலையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் சீட்டோட எக்ஸ்பென்ஸ் நமக்கு தெரியும், ரொம்ப 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 குறைவு. அடுத்தது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா,
அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வரும்போது காஸ்ட்லியா போகுது. ஸோ நமக்கு ஆர்வம் இருந்தாலும் அதற்கு தேவையான ஓரளவுக்கு மார்க் இருந்தாலும் என்ன நடக்குதுன்னா ஃபினான்ஷியல், அதாவது பொருளாதார சுமையின் தாக்கத்தினால அது வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வேண்டியது மருத்துவ தொழில் பண்ணணும் வரும்போது பிஎஸ்சி நர்சிங் குட் செலக்ஷன். பிஎஸ்சி நர்சிங் நீங்க போலாம். அதாவது நர்சிங் கோர்ஸ் எடுத்து நீங்க படிக்கலாம். ஒன்று விருப்பம் இருந்தால், அதாவது பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, அதே மாதிரி டென்டல் மெக்கானிக் கோர்ஸ், பிஏஎஸ்எல்பின்னு ஒரு இருக்கு, அதாவது வந்து ஸ்பீச் தெரப்பி, லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் தெரப்பி, அந்த கோர்ஸ் போகலாம். லேபரட்டரி டெக்னீஷியன் கோர்ஸ் போகலாம். கார்டியாலஜி அண்ட் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அந்த கோர்ஸ் போகலாம். இந்த மாதிரி மிக முக்கியமாக கவனிங்க, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட் ஆன லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. அந்த லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போல இது எல்லாமே வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். அதாவது பிசியோதெரபிலே நிறைய பிரான்ச் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல ஸ்பெசிஃபையா போறது, அதே மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பெஷலிஸ்ட் போறது, அதுலயே பிஜி இருக்கு, பிஹெச் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதை நோக்கி போகலாம். துணை மருத்துவ படிப்புகளை பத்தி சொன்னேன். அதே மாதிரி லேபரட்டரி டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட், பிஃபார்ம் கோர்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆர்வம் இருக்கிறவங்க அதை எடுத்து செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்புகளை தொடர்ந்த படிப்புகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு விஷயம் முக்கியமா புரிஞ்சுக்கணும். நான் முதல்ல வந்து இந்த மேத்ஸ் வராதுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எலிமினேட் பண்ணிடுறேன். மேத்ஸ் எல்லாருக்கும் வரும். ஏதோ ஒரு சூழல்ல வந்து படிக்காம விட்டுருக்கலாம். ஆனா இந்த மேத்ஸ் வராத படிப்புகள் என்னன்னு பார்த்துருவோம். அதை நீங்க எடுத்து படிக்கட்டும். அதுக்காக மேத்ஸ்ல வந்து ஃபோர்ஸ் பண்றோம்னு அர்த்தம் இல்லை. ஆனாலும் நீங்க இந்த மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட கத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிறத நான் இந்த இணையம் வழியாக சொல்ல விரும்புறேன். என்ன ரீசன்னா, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும், அதாவது வேலை வாய்ப்பை நோக்கிய எல்லா தேர்வுகள், நம்ம தமிழ்நாடு நோக்கி பார்க்க டிஎன்பிஎஸ்சி குரூப்ஸ், யூபிஎஸ்சி குரூப்ஸ், சிவில் சர்வீசஸ், அதாவது ஏஎஸ் ஐபிஎஸ் பின்னாடி பார்க்க போறத, அது போன்ற படிப்புகள், அல்லது எந்த வேலையை நோக்கி போனாலும் ஆப்டிடியூட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தேவையா இருக்கு. பிகாம் படிப்பு கூட அந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கு. அதனால வந்து அதை கத்துக்கணுங்கிற ஒரு அட்வைஸ் நான் சொல்றேன். அது சிரமம் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப இப்படி வருவோம். ஸோ நீங்க அந்த மேத்ஸ் வரல்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆர்ட்ஸ்க்கு போவீங்க. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல மேத்தமேட்டிக்ஸ் இல்லாத பிரான்ச்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த பாட்டனி, ஜுவாலஜி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிகாம்ல அந்த மேத்ஸ் இல்லாத ஒரு குரூப் இருக்கலாம். கார்பரேட் சப்ஜெக்ட்ஸ் படிச்சுக்கலாம். ஜேர்னலிசம் பக்கம் அந்த திறமை இருந்தால் ஜேர்னலிசம் பக்கம் போகலாம். பிஸ்காம் பக்கம் போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து மேத்ஸ் கொஞ்சம் அதனுடைய டெப்த் குறைவா அல்லது இல்லாத ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி அது இல்லாத ஒரு பிரான்ச் நம்ம எடுத்து படிக்கலாம். அதாவது மேத்ஸ் வரலைங்கிறதுனால எதிர்காலம் அப்படியே வந்து இருண்டு போயிடுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா போட்டித் தேர்வு எழுதி அரசு பணிகளை பெறுறதுக்கு மேத்ஸ் நாலேஜ் வேணும், அதுக்கான ஆப்டிடியூட கத்துக்கணுங்கிறத வந்து குறிப்பா இந்த நிகழ்ச்சியில நான் சொல்றதை வந்து விரும்புறேன். ஏன்னு சொன்னா மேத்தமேட்டிக்கல் திங்கிங்கிறது ரீசனிக்காக உள்ளது. ஸோ அப்ப நீங்க படிக்கும்போது சரியா வரலையா, கிராஜுவேஷன் படிக்க சரியா வரலையா, தனியா படிச்சுக்கலாமே, அதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கலாமே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. முயற்சி பண்ணா அது கண்டிப்பா அது முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மேத்ஸ் படிக்காதீங்கன்னு ஒட்டுமொத்தமா சொல்ல விருப்பம் இல்லை. அதை நீங்க எப்படியாவது ஒரு ஹாபியாவது படிச்சிருங்கன்னு சொல்ல விரும்புறேன். அதனால இந்த ஆர்ட்ஸ் போகலாம். அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் பக்கம் இருக்கிறவங்க அந்த நாட்டத்துக்கு போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் பிஏல எக்கனாமிக்ஸ், அதுல ரிசர்ச் ஆங்கிள் போகலாம். ஹிஸ்டரி எடுத்துட்டு போகலாம். ஆர்கியாலஜி எடுத்து படிக்கலாம். ஆந்த்ரோபாலஜி எடுத்து படிக்கலாம். இதெல்லாம் வந்து டிஃபரெண்ட் ஏரியாஸ். லிட்ரேச்சர் பக்கம் போகலாம். ரைட். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வினா. இதை கொஞ்சம் நம்ம தெளிவாகவே பார்த்துருவோம். தமிழ்நாடை வச்சு தான் பார்க்க போறேன். பேசிக் இண்டெக்ஸ் வந்து தமிழ்நாடு. ஆல் இண்டியா பேஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஐஐடி, ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ்ட் அது. ஸோ அப்போ என்ஜினியரிங்கில் வந்து நம்ம ஐஐடியும் போல ஐஐடி போல அப்படின்னா நம்ம இருக்கவே இருக்கு. நம்ம சிங்கிள் விண்டோ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். எல்லாருக்கும் சீட் கிடைக்க போது அங்கே போய்க்கலாம். இது என்ட்ரன்ஸ் கிடையாது. மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் சீட் கொடுப்பாங்க. ரைட். அதே மாதிரி ஆர்கிடெக்சர், கட்டிடக்கலை சொன்னேன். அதுல வந்து ஐஐடி வழியா போற எக்ஸாம், அது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உள்ளது. நேட்டாவோட என்ட்ரன்ஸ் எழுதி 12th மார்க்கோட சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் கட்டிடக்கலை. சரிங்களா? அடுத்தது மெடிசனுக்கு வர ஒட்டுமொத்தமா நீட். அந்த நீட் இல்லாத ஒரே ஒரு சப்ஜெக்ட் பார்த்தா பிஎன்ஒஎஸ் சொன்னேன், நேச்சுரோபதி யோஜிக் சயின்ஸ் சொன்னேன். அது ஒன்று முடிஞ்சது. அடுத்து அக்ரிகல்ச்சருக்கு வர. அக்ரிகல்ச்சர்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தா ஆல் இந்தியா அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்தியா முழுமையை கூட
இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு சொன்னா அங்க இருக்கிற பிரான்ச்சஸ் எடுத்து படிக்கணும்னு சொன்னா ஐகார்சோல், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இதை தாண்டி இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் அதுல சேர்ந்து படிக்கணும்னு சொன்னா ஒன்லி மார்க், அதாவது நம்ம கட் ஆஃப் மார்க், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி. அதே மாதிரி பிபிஎஸ்சி வெட்டினரி சயின்ஸ் நம்ம கட் ஆஃப் மார்க் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுக்கு கிடையாது. ஆல் இண்டியா காலேஜஸ் தான் அது உண்டு. ஸோ இது வந்து பிபிஎஸ்சி. அதே மாதிரி ஃபிஷரி சயின்ஸ், அக்வா கல்ச்சர், அது வந்து பேஸ்ட் ஆன் மார்க்ஸ். ஸோ அக்வா கல்ச்சர் வந்து பேஸ்ட் ஆன் கட் ஆஃப் மார்க், 12th மார்க்கை பேஸ் பண்ணி அது வந்து ஐகார்ல இருந்தாலும் கூட அது தனியாக நம்ம பிரித்து வச்சுக்குவோம். அது ஒரு பக்கம். கட்டிடக்கலை ஆர்கிடெக்சர் சொல்லிட்டேன். பிசியோதெரபி கோர்சஸ் எல்லாத்துக்குமே, அதாவது வடிகால் துணை மருத்துவ படிப்புகள், பிசியோதெரபி உள்ளிட்ட துணை மருத்துவ படிப்புகள் எதுக்குமே உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. அது பிசிக்ஸ் நம்மளுடைய கட் ஆஃப் 12th கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணது. அடுத்தது மெரைனுக்கு வருவோம். மெரைன் சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழியா போய் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயோ அண்ணா யூனிவர்சிட்டினால அஃபிலியேட் பண்ணப்பட்ட தனியார் கல்லூரியில் சேர்றதுக்கு கட் ஆஃப் மார்க் தான். ஆனா மெரைன் வந்து இந்தியன் மெரைன் யூனிவர்சிட்டி ஈசிஆர்ல இருக்கு. அங்க போகணும்னு சொன்னா யூ ஹேவ் டு ரைட் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அது என்னன்னு சொன்னா இந்தியன் மெரைன் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்ப கால் ஃபார் ஆயிருக்கு. நீங்க அதை இங்க பார்க்கலாம். ஸோ ஐஎம்யூல அந்த எக்ஸாம் எழுதணும். அடுத்தது அதே மாதிரி IISCR ஒன்று இருக்கு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பேஸ்ட் கோர்ஸ், எல்லாமே டியூவல் டிகிரி, தட் இஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், பியூர்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் எனக்கு இன்ஜினியரிங் வேணாம், மெடிசன் வேணாம், நான் ஆக்சுவலாக எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னா நான் வந்து டியூவல் சயின்ஸ் பேசிக் சயின்ஸ் படிச்சுட்டு ரிசர்ச் போய் ரிசர்ச் ஸ்காலர் ஆக போறேன், ஐஐஎஸ்டி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி போக போறேன்னா நெஸ்ட், நான் அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், நெஸ்ட் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, நேஷனல் எலிஜிபிலிட்டி ஸ்கிரீனிங் டெஸ்ட். அந்த டெஸ்ட் எழுதி பிஎஸ்எம்எஸ் அந்த ரிசர்ச் பேஸ் கோர்ஸ்க்கு போறதுக்கான நெஸ்ட்னு சொன்னேன். ஐஐசிஆர் அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டேன். ஐஎம்இ சொல்லிட்டேன். அதே மாதிரி ஐஎஸ்ஐ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்கு, அதாவது இவங்க வந்து மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை வந்து படிக்கிறதுக்கான இன்ஸ்டிடியூட். ஐஎஸ்ஐங்கிறது அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஐஎஸ்டி சொன்னேன். அதே மாதிரி சென்னையில் சிஎம்ஐன்னு ஒன்று இருக்கு, சென்னை மேத்தமேட்டிக்கல் இன்ஸ்டிடியூட். அதாவது எனக்கு வந்து நான் மேத்ஸ் ரிலேட்டடா படிக்கிறேன், மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்க போறேன், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் படிக்க போறேன்னா அந்த எக்ஸாம் அது ப்ரிஃபரலா எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ லாவுக்கு வருவோம். லாவுக்கு இப்போ விளம்பரம் வந்திருக்கு, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அதுல வந்து படிக்கிறதுக்கான தேர்வு இல்லை, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை, மார்க்கை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் இண்டியா நேஷனல் இன்ஸ்டிடியூட், அதாவது அகில இந்தியா முழுமை இருக்கக்கூடிய நேஷனல் லா யூனிவர்சிட்டி, தேசிய சட்ட பல்கலைக்கழகம் சேர்ந்து படிக்கிறதுக்கு கிளாட் எக்ஸாம் அநேகமாக அது முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்தாச்சு. காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் இருந்தாலும் 11 ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். அதே மாதிரி ஏலட் ஆல் இண்டியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதில் சேர்ந்து படிச்சுக்கலாம். கிளாட் சொன்னேன், ஏலட் ஆல் இண்டியா லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொன்ன, இது லாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வாய்ப்பு முடிஞ்சாலும் இப்போ நேரடியாக அப்ளை பண்ணி தமிழ்நாடோட சட்ட பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து நல்லா படிக்கலாம் அப்படிங்கிறத நான் தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேஷன் டெக்னாலஜி, நிஃப்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த டிசைனிங் ஃபேஷன் டெக்னாலஜி கோர்சஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் அநேகமாக இந்த வாய்ப்பும் முடிஞ்சிருக்கும். இது ஆல் இண்டியா பேஸ்ட் எக்ஸாமினேஷன். அதே மாதிரி டிசைனிங் கோர்சஸ் லைக் வாட் பிடிஎஸ் பேச்சுலர் ஆஃப் டிசைன், அதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு. என்ஐடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த டிசைனிங், நேஷனல் இன்ஸ்டிடியூட் டிசைனிங். அதே மாதிரி யூசிஇடின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, இதெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அது இல்லாம இங்க எப்படி போறது, அதாவது அப்படின்னாக்கா காலேஜ்ல ஸ்ட்ரெயிட்டாவே டிசைனிங் கோர்சஸ்லாம் வந்திருக்கு, இப்போ பிஎஸ்சிலையும் வந்திருக்கு, அந்த விஸ்காம் கோர்சஸ் வந்திருக்கு, அதுக்கு நம்ம போய்க்கலாம். ஸோ அதர் தேன் சயின்ஸ், அதே மாதிரி பிஎஸ்சி நான் சொல்லிட்டேன், கட் ஆஃப் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அக்வா கல்ச்சர் டைரக்டா அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பிஎஸ்சியில் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் எல்லாம் லைக் எலக்ட்ரானிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஐஓடி, இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே பிஎஸ்சியில் வந்தாச்சு. அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டியில நிறைய இந்த பிஎஸ்சி கீழே இந்த எம்பெடட் கோர்சஸ் எல்லாமே வந்தாச்சு. இதெல்லாம் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயத்தை மிக குறிப்பா நான் சொல்ல விரும்புறேன். இப்போ இன்ஜினியரிங் சேர்ந்திருக்காங்க, அவங்களுடைய கனவு வந்து ஐஐடி. ஸோ ஐஐடி அவங்க மிஸ் பண்ணிட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இன்ஜினியரிங் வந்துட்டாங்க. ஆனாலும் ஐஐடியில் ஒரு கோர்ஸ் பண்ணணும், ஐஐடி நமக்கு ஏதாவது செய்யணும்னா அதுக்கான அழகான ஒரு வாய்ப்பு வந்து சென்னை ஐஐடி கொடுத்துருக்கு, சென்னை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. என்னன்னா இதை படிச்சுக்கிட்டே பேரலா படிக்கிற மாதிரி ஒரு கோர்ஸை உருவாக்கியிருக்காங்க. ஸோ எங்க ஆன்லைன்ல, அதாவது ஆன்லைன்ல இவங்களுடைய டைப் தகுந்த மாதிரி கோர்சஸ் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கோர்ஸ் வந்து அதுக்கு அந்த 2 கோர்ஸ் நான் சொல்றேன். ஒன்று வந்து பிஎஸ்சி
ப்ரோக்ராமிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் ஒன்று. இன்னொன்று பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எம்பெடட் சிஸ்டம். இந்த 2 கோர்ஸை வந்து அவங்க சப்போர்ட்டிங்காக படிச்சுக்கலாம். அதாவது இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டே இந்த சப்ஜெக்டை படிச்சுக்கிட்டே. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா 11th படிக்கும் போதே இந்த கோர்ஸ்க்கான இதை அப்ளை பண்ணி ஃபவுண்டேஷனை கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, ஐஐடி மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, ஆனால் ஐஐடி சர்டிஃபிகேட், இந்த ஃபவுண்டேஷன் பண்ணி வச்சுட்டு டிகிரி முடிச்சு, அதாவது 12th முடிச்சு டிகிரி போனதுக்கு அப்புறம் மீதி கோர்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் சொல்ல விரும்புகிறேன். அநேகமாக ஃபார்மசூட்டிக்கல்ஸ் பேஸ்ட் ஆன் தி மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்படி பிரிச்சுக்கணும். முதல்ல எதெல்லாம் வந்து நம்ம மார்க்கை பேஸ் பண்ணி சீட் கிடைக்கும், எதெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கணும். ஸோ இது வந்து பொதுவாகவே வந்து நாடு முழுமையாக ஒரு கனவா இருக்கு. அதாவது ஐஏஎஸ் சொல்லக்கூடிய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஐபிஎஸ் சொல்லக்கூடியது. இதுக்கு கீழே இது மட்டும் இல்லை, இன்னொரு 20, 25, 26 சர்வீசஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லா சர்வீஸும் சேர்ந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு தேர்வு நடத்துறாங்க. அந்த தேர்வுக்கு யார் எழுதலாம் அப்படின்னு சொன்னால், எனி கிராஜுவேட், பட்டப்படிப்பு ஏதோ ஒன்று முடித்தவர்கள். அவங்க டிகிரி பண்ணும்போது 3rd இயர்ல, அதாவது ஃபைனல் இயர்ல அப்ளை பண்ற வாய்ப்பு. என்ன டிகிரி? எனி டிகிரி. தமிழ் லிட்ரேச்சர் ஓகே, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஓகே, பிஎஸ்சி பிசிக்ஸ், மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே. இன்ஜினியரிங் எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். டாக்டர்ஸ் படித்தவங்க ஐஏஎஸ் எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். ஸோ ஒரு பிஏ படித்தவங்க பிசியோதெரபி படிச்சு எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். ஸோ கிராஜுவேஷன் முடிக்கணும், அது மேண்டேட். ஸோ இந்த தேர்வுடைய வடிவம் என்னன்னா, ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல 2 பிரான்ச்சஸ். ஒரு பிரான்ச், ஒரு டிவிஷன் என்னன்னு சொன்னா ஜெனரல் அவேர்னஸ், இன்னொன்று சிசாட் சொல்லக்கூடியது, சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த 2 தேர்வை அவங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம், இதை ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து அவங்க கிராஜுவேஷன் எடுத்த சப்ஜெக்ட் தான் சூஸ் பண்ணுமான்னு அப்படி இல்லை. ஒரு லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மேத்ஸ் இருக்கும், பிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும், காமர்ஸ் இருக்கும், இன்ஜினியரிங் பிரான்ச் இருக்கும், மெடிக்கல் பேஸ்ட் இருக்கும், இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்கும். அதில் ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கணும். அதில் இருக்கக்கூடிய தேர்வு எழுதினதுக்கு அப்புறம் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூட ரேங்கிங்கை பேஸ் பண்ணி போஸ்டிங், அதாவது ஏதாவது ஒரு போஸ்டிங், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அப்படி வரும்போது, ஐபிஎஸ் உடல் தகுதியெல்லாம் பார்ப்பாங்க, ஐஏஎஸ் அதுக்கு ரேங்கிங் கீழே அப்படி போட 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 போஸ்டல் சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் இருக்கு. அதில் ஒரு சர்வீஸ்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால எந்த சப்ஜெக்ட் அவங்க எடுத்து படிக்கிறாங்களோ அதை ஆழமா படிக்கணும். அதில் எந்த சப்ஜெக்ட்ல சிவில் ஸ்டடீஸ் சூஸ் பண்ண போறாங்களோ அதை டெப்தா படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கேயே நான் இன்னொரு இந்த கேள்விக்கு சம்மந்தப்பட்ட ஒன்னையும் சொல்லிடுறேன். என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் ஒரு எக்ஸாம் எழுதிக்கலாம், டைரக்டா எழுதிடலாம் அவங்க, அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் என்ஜினியரிங் சயின்ஸ். அதே மாதிரி கம்பைன் மெடிக்கல் சர்வீஸ், டாக்டர்ஸ்க்கு ஒரு தனி சர்வீஸ் இருக்கு, அவங்க அதை எழுதிக்கலாம். ஸோ அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கலாம், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் இது இல்லாம தனியா இருக்கு, அதை எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் இதனுடைய உட்கருத்து. பிகாம் வருவோம், காமர்ஸ், அதுல வந்து வித் மேத்ஸ் இருக்கு, வித் சமதர் கார்பரேட், இந்த மாதிரி கோஆபரேஷன், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. எதை எடுத்தாலும் இந்த பிகாம் நோக்கி போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். அதாவது நீங்க இந்த பிகாம் வரும்போதே நீங்க வந்து ஃபினான்ஷியல் சைடுக்கு வரீங்க, அதாவது மேனேஜ்மெண்ட் நோக்கி போறீங்க, அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணி போறீங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பிகாம் என்ட்ரானவனே நம்ம சிஏ பண்ணலாமான்னு யோசிக்கணும். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பண்ண நம்மளால முடியுமான்னு யோசிக்கணும். ஸோ அதாவது பிகாம் படிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்றது ஒன்று, ஸ்ட்ரைட்டாவே அந்த 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கு போறது இன்னொன்று. இது 2ல ஏதாவது சூஸ் பண்ணிக்கணும். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் போறதுக்கு நம்ம இந்த ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல், ஆர்டிகல்ஷிப் இப்படி அது நம்ம பண்றோமா? சரி, அது மட்டும் தானா? பிகாம் படிச்சுட்டு வேற என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, காஸ்டிங், முன்னாடி ஐசூர் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ அதுக்கு வந்து சிஎம்ஏன்னு வச்சிருக்காங்க. அந்த காஸ்டிங் அக்கௌண்ட்ஸ், அந்த காஸ்டிங் எடுத்து படிக்கிறதுக்கு எப்படி பண்றது? அந்த இன்ஸ்டியூட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ், இன்டர், ஃபைனல் கூடவே பிகாம் டிராவல் ஆயிட்டு இருக்கும். பிஏ படிச்சவங்க படிக்கலாமே, பிஎஸ்சி படிக்கலாமா? படிக்கலாமே. ஸோ தே கேன் ஆல்சோ டூ திஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொன்று கம்பெனி செக்ரட்டரி, ஐசிஎஸ், இந்த கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் இந்த மாதிரி கிராஜுவேஷன் படிச்சுட்டு படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். ஸோ இப்போ நான் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அல்லது எனி கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு பேரலா பண்ணக்கூடிய சிஏயும் காஸ்டிங்கும் கம்பெனி சைடு சொல்லியிருக்கிறேன். இது 2 ஒன்னா சேரும்போது அதுக்கு முடிச்சு நீங்க என்ன செய்வீங்கன்னா, ஹையர் எஜுகேஷனை பத்தி யோசிப்பீங்க. ஹையர் எஜுகேஷன்ல வந்து நம்ம பிகாம் முடிச்சதுனால எம்காம் போயிடலாமா அல்லது எம்பிஏ போகலாமா, அது நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ்,
ஃபுட் சர்வீசஸ், அதுலேயே ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்தாச்சு, பிஎஸ்சிலே டேட்டா சயின்ஸ் வந்தாச்சு, ஐஓடி வந்தாச்சு, எலக்ட்ரானிக்ஸ் வந்தாச்சு, பிசியோதெரபி நான் தனியாக சொல்லிட்டேன், ஆந்த்ரோபோலஜி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து வந்ததுனால நீங்க அந்த பிரான்ச்சஸை தைரியமா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கான தேர்வுகள் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பலவிதமான படிப்பை பத்தி பார்க்கிறோம். இன்ஜினியரிங் பேஸ்ட், மெடிசன் பேஸ்ட், அக்ரிகல்ச்சர் இப்படி சொல்லிட்டே வரோம். ஆனா இது எல்லாத்துக்கும் கூட பேரலா டிராவல் ஆகி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா வர்றது அந்த ஐடி பூமும் சோசியல் மீடியாவும் தான். சோசியல் மீடியா இல்லாம எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிருக்கு. இப்ப நம்மளுமே ஒரு கேரியரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மீடியாவுக்கு போறோம். யாராவது ஒரு எஃபில போட்டிருப்பாங்களா, அல்லது ஏதாவது எஃபில வந்து ஒரு தனி இது இருக்குமா, அல்லது நம்ம வந்து நெட்டை வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு இருக்கிறதுனால இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங் ஆயிருக்கு. ஸோ இது கம்ப்யூட்டர் சயின்ஸோட சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒன்றா தான் இருக்கு, ப்ரோக்ராமிங்கோட டிராவல் பண்ணக்கூடிய ஒன்றா தான் இருக்கு. அதனால அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ, பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸோ, அல்லது என்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ, அல்லது நான் சொன்ன மாதிரி டேட்டா சயின்ஸ், ஐஓடி எடுத்து படிக்கிறவங்க கூட இதை படிக்க வேண்டிய ஒரு படிப்பா மாறுது. இதுல பாத்தீங்கன்னா இப்போ அனிமேஷன்ல ஸ்பெஷலைஸ் பண்றவங்க, விஷுவல் எஃபெக்ட் கொடுக்கறது, விஷுவல் எஃபெக்டை கொடுக்கறது, ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு மூவிக்கோ அல்லது ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கோ ஒரு விஷுவல் எஃபெக்டை கொடுக்கிற ஒரு பிரான்ச் தனியா உருவாயிட்டு இருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கல் ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் டிசைனிங், அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் விஷயங்கள், இந்த பிஸ்னஸ் அனாலிசிஸ், இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் இந்த சோஷியல் மீடியா பேஸ் பண்ணி இமெயில் மார்க்கெட்டிங், அதே மாதிரி இந்த ஹவு டு கிரியேட் அட்வர்டைஸ்மெண்ட், அதுலேயே ஜேர்னலிசம். ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து ஏஐ பேஸ் பண்ணி, அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி வரதுனால அதுவும் ஒரு நல்ல ஸ்கோப்பான ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம விட்டுருக்கோம் பாருங்க, ஜேர்னலிசம். ஜேர்னலிசம் வந்து நான் விஸ்காம் சொன்னேன், அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், போட்டோகிராஃபி, ஜேர்னலிசம், பப்ளிக் ரிலேஷன், பிஆர்ஓ, தட் இஸ் ஃபிலிம் அண்ட் டெக்னாலஜி. இப்போ பாருங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து டாக்டர் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதில் எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஆக்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து படிக்க விரும்புறவங்க அதுக்குள்ள போகலாம் இல்லையா? ஸோ அதையும் நீங்க யோசிச்சுக்கோங்க. இது இல்லாம எக்கனாமிக்ஸ், தனியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்கிறது, லிட்ரேச்சர், நல்ல பேச்சு திறமை உள்ளவங்க, நல்ல ரைட்டிங் திறமை உள்ளவங்க, அவங்களுக்கு வாய்ப்புகள் நல்ல ஒளிமயமா இருக்கு. அவங்க லிட்ரேச்சர், தமிழ் இலக்கியம் எடுத்து படிக்கலாம் இல்லையா? ஆங்கில இலக்கியம் எதுவுமே சப்ஸ்டாண்டர்ட் கிடையாது, எல்லாமே அப்பெக்ஸ் தான், எல்லாமே வந்து முன்னுக்கு போறதுக்கு அதை எப்படி செய்யறவங்க தான் முக்கியம். சேலரி அப்படிங்கிறது நம்ம போகக்கூடிய வேலைக்கான தகுதி. சேலரி யாருக்கு என்ன ஒரு சேலரிங்கிறது இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், இந்த பேசிக் பே, ஹெச்ஆர்ஏ, இந்த மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரியா இருக்கும். அப்போ அந்த ஒரு பெரிய சேலரியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த சேலரியை நோக்கி நம்ம டிராவல் பண்ணோம்னா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும் இல்லையா? அதனால சேலரிங்கிறத தூக்கி தனியா வச்சிருங்க. எந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கும் மணிங்கிறது ஒரு பை ப்ராடக்ட். இந்த கோர்ஸ், எந்த கோர்ஸ் எடுத்து அதுல வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி அதுக்கு தேவையான தேர்வை எழுதி அதுக்கான தகுதியை பெறும்போது தானாவே நல்ல சேலரி வந்துடும். இதை தான் நம்ம சொல்லணும் மாணவர்களுக்கு. இந்த படிப்பை படிக்கணும்னா அந்த படிப்புக்கு நம்ம செலவு பண்ணி படிக்கணுமா போகணுமாங்கிற ஒரு கருத்தை உள்வாங்கிடாம எதை நம்ம எடுத்து படிக்கிறோமோ அந்த துறையில வந்து டெஃபினட்டா ஒரு நல்ல சேலரி. அதனால சேலரியை நோக்கி ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணாம கோர்ஸை செலக்ட் பண்ணி அதுல மேக்சிமம் சேலரி வாங்குறது என்ன முகாந்திரங்கிறத பாக்குறது தான் அறிவுடைமை. இப்போ ஐடியாங்கிறது அது ஒரு அறிவு, அதாவது பலவிதமா பொதுவா சொசைட்டில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப இன்னைய சூழல்ல பாத்தீங்கன்னா ஊடகங்கள், செய்தித்தாள்கள், எங்களை போன்ற அந்த கல்வி ஆலோசகர்கள், கல்வியாளர்கள், அதே மாதிரி பல வகையில அரசாங்கம் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா இந்த ஐடியாவை வந்து நல்லாவே லோயர் கிளாஸ் திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஹார்ட் ட்ரீமா இருந்தது. முதல்ல வந்து அந்த 9th 10th 11th 12th படிக்கும்போது இப்ப 12th படிக்கிற பையன் முதல்ல என்னெல்லாம் இருக்கு, நமக்கு வந்து என்னென்ன கோர்ஸ் படிக்க முடியும், நம்மளால நமக்கு எதுல ஆர்வம் இருக்கு அப்படிங்கும்போது முதல்ல ஒரு ஐடியா, அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு கான்செப்டை தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கணும். அவங்க டீச்சரோ அல்லது வந்து ஒரு
எஜுகேஷனிஸ்டோ அல்லது வந்து இந்த மாதிரி நல்லா படிச்சோ அன்னைக்கு விவரமா அவங்க தெரிஞ்சுக்கணும். இது படிச்சா என்ன, இதுல என்னெல்லாம் படிக்க போறோம், இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கும்போது எந்த வகையில இது பயனுள்ளதா அமையுது, ஸோ அதுக்கு என்னெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கு, அது தொடர்பான போட்டித் தேர்வுகள் என்னென்ன, அந்த போட்டித் தேர்வுடைய அரசாங்க வேலையை பெற முடியுமா, இப்படி வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். சரி, அவங்க அப்ரோச் பண்ணலனா அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த சமுதாய ஆர்வலர்கள் அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு ஏரியாவிலையும், ஒவ்வொரு ஸ்கூல்லையும், ஒவ்வொரு குக்கிராமலையும் நம்ம தான் அதை கொடுக்கணும். அதை வந்து அவங்கள பிரிச்சு கொடுத்து அவங்கள சிந்திக்க வச்சு அவங்கள அந்த கோர்ஸ் தள்ள வேண்டிய சூழல் இருக்கதான் செய்யுது. நம்ம சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் கிடைக்குது, அந்த ஸ்கூல்ல அரேஞ்ச் பண்ணாங்கன்னா கிடைக்குது, அல்லது இந்த ஊடகத்தை பார்க்கறவங்களுக்கு கிடைக்குது. அப்ப கிடைக்காதவங்க என்னன்னு கேட்குறீங்க. அப்போ அது அவங்களுக்கு அதை தெரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு, தெரிஞ்சிக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குங்கிறத சொல்றேன். ஆகவே ஸோ இந்த படிப்புகள் எல்லாமே இப்போ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இது ஒரு துளினா இன்னும் நிறைய இருக்கு, அது நிறைய நம்ம திரும்ப சொல்லுவோம். ஸோ இதையெல்லாம் ஆலோசித்து இதெல்லாம் சிந்திச்சு தங்களுக்கு தகுந்த ஒரு இதை எடுத்துக்கணும். ஸோ உங்க அனைவருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்களுடைய அதாவது வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்த மூலதனம் சொல்றது மாதிரி உழைப்பை சார்ந்தும் நம்ம அறிவை சார்ந்து இருக்கும் பொழுது வாழ்க்கையில் உறுதியாக முன்னேறலாம் என்று வாழ்த்துக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.